மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் இப்ப நாம ஒரு வாக்கு எண்ணும் மையத்திற்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். பலத்த பாதுகாப்போட இங்க சிஎஸ்எஃப் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி போலீஸ் போட்டிருக்காங்க. இங்க வாக்கு எண்ணும் அதிகாரிகள் ஏற்கனவே வந்துட்டாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 70 தொகுதிகள், பாதிக்கும் ஒண்ணு மேல 36 எடுத்தால் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலை. டெல்லியை பொறுத்தவரை ஆம் ஆத்மி தான் தேர்தல் கருத்து கணிப்புக்கு முன்னரும் சரி, தேர்தல் அதாவது வாக்கெல்லாம் அளித்த பிறகும் சரி, பின்னரும் சரி ஆம் ஆத்மி தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்க இந்த நிலையில பாஜக என்ன சொல்றாங்க? இல்ல கிரண் பேடியை நாங்க நம்பிக்கையோட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக களம் இறக்கி இருக்கோம். முதலமைச்சர் வேட்பாளராக நிச்சயம் நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நாங்க அந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்பல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த வாக்கு எண்ணும் மையத்தை பொறுத்தவரை சிசிடிவி எல்லாம் போட்டு ரொம்ப பலமான பாதுகாப்பு இருக்கிறது. யார் வரா யார் போறா அந்த தெரு உட்பட உள்ள அந்த நடமாட்டத்தை கண்காணிக்கிறது, தெருவில் கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லி சிசிடிவி எல்லாம் போட்டு உள்ள டிவில ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் அந்த எந்திரங்கள்லாம் ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையும் சரி, ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையும் சரி, அமைதி நிலவுகிறது. யார் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதில் ஒரு குழப்பம் இருக்கு. மக்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வாக்கு எண்ணும் மையங்கள் மொத்தம் 14 இருக்கிறதாக தகவல் சொல்றாங்க. நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும். 8:30 மணி வரைக்கும் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். 8:30 மணிக்கு மேல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பிரிச்சு எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 10:30 மணிக்கெல்லாம் முன்னணி நிலவரம் தெரிய வந்துடும். 1 மணிக்கு தெளிவான முடிவுகள் தெரிய வந்துடும். டெல்லியிலிருந்து கேமரா பர்சன் புபேந்தர் சிங் மற்றும் பிரதீப்புடன் தந்தி செய்திகளுக்காக சலீம்.